அனைவருக்கும் ஹைஃபை டியூட்டர் யூடியூப் சேனலின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம டிசைன்ஸை பர்ஃபெக்டான அளவில் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. பிரிண்டிங் அடிக்கிறதுக்கு 4 இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப முக்கியங்க. 1 அடி ஸ்கேலு, 2 அடி ஸ்கேலு, இன்ச் டேப்பு, மெஷரிங் டேப்புங்க. 1 அடி ஸ்கேல், 2 அடி ஸ்கேல் வச்சுங்க. விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், இன்விடேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துங்க. பிரிண்டிங் அடிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. பேக்கேஜ் டிசைனிங் செய்கிறதுக்குங்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸு கர்வ்டாக இருக்கும். அதுக்கு இந்த ஸ்கேலு, மெஷரிங் டேப்லாம் யூஸ் ஆகாதுங்க. இந்த மாதிரி இன்ச் டேப் தான் யூஸ் ஆகும். அதாவது ஃப்ளெக்சிபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் ஆகுங்க. இந்த இன்ச் டேப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது ஈஸியாக மெஷர்மெண்ட் செஞ்சுங்க நம்ம லேபிள்ஸை வந்து பக்காவான இந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி டிசைன் செய்யலாங்க. அன்ஷேப்டு ஆப்ஜெக்டை மெஷர்மெண்ட் செய்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிள் டேப் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. லார்ஜ் ஃபார்மேட்டான ஃப்ளக்ஸு, வினைல் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்குங்க மெஷரிங் டேப் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. 1 அடி ஸ்கேல், 2 அடி ஸ்கேல், இன்ச் டேப்பு, மெஷரிங் டேப்புங்க. இந்த 4ம் ரொம்ப முக்கியங்க. இது ஒரு பில் புக்குங்க. இந்த பில் புக்கில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 1+1. ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரிஜினல் காப்பி கொடுத்துருவோம். நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஒரு காப்பி நம்ம வச்சுப்போம். இந்த 1+1ல் பாருங்கள், இந்த இடத்துக்கு பர்பரேஷன் போட்டு பில்லை கிழிக்கணும். அந்த பில்லை கிழிக்கிறதுக்கு ஸ்பேஸு, இந்த இடத்துக்கு பைண்டிங் செய்யணுங்க. இந்த ஸ்பேஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிசைன் ஸ்டார்ட் செய்கிற இடத்துக்கு 23 mm அல்லது 25 mm வச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது வந்து பில் புக்குக்குங்க. இது ஒரு லெட்டர் பேடுங்க. லெட்டர் பேடில் மேலே பர்பரேஷன் தேவை இருக்காது. பைண்டிங் மார்ஜின் இந்த டிசைனிங்கில் இருந்துங்க இந்த பேடு செய்கிறதுக்கு 1 சென்டிமீட்டர் கேப் இருந்தால் போதும். சில புக்கு இந்த மாதிரி சைடு பைண்டிங் செய்வாங்க. இந்த இடத்துக்கு 25 mm, இங்கே 10 mm, இங்கே 10 mm, ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் நடுவில் 20 mm, இங்கே 10 mmங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது பிரிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெலிவரி செய்யும் பொழுது அந்த சைஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்குங்க. அவங்களோட பர்பஸ் வந்து சால்வ் ஆயிருங்க. இந்த விசிட்டிங் கார்டு டிசைன் செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு அந்த விசிட்டிங் கார்டோட அளவு நம்ம மெஷர்மெண்ட் செஞ்சுக்கலாங்க. விட்த்து வந்து 88.75 mmங்க. ஹைட் வந்து 53 mmங்க. சுற்றி 4 mm கேப் வச்சு பிரிண்டிங் அடித்தோம்னா இந்த கார்டு பக்காவாக இருக்குங்க. இது ஹரிசாண்டல் கார்டுங்க. இது வெர்டிக்கல் கார்டுங்க. விட்த்து வந்து 53 mm, ஹைட் வந்து 88.75 mmங்க. சுற்றி 4 mm கேப் வச்சு டிசைன் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது மாதிரி தான் இந்த கார்டுங்க, இந்த கார்டும் தான். சரி, எல்லாத்துக்கும் ஒரே காமன் சைஸ் தாங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் கார்டுனோட மெஷர்மெண்ட் எடுத்து சுற்றி 4 mm கேப் வச்சு டிசைன் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த கல்யாண பத்திரிக்கையில் பிரிண்ட் அடிக்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு இதை மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதனோட விட்த்து 280 mm, ஹைட்டு 195 mmங்க. இந்த சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டுங்க இன்னொரு பாக்ஸு அடிஷ்னலாக இன்னொரு பாக்ஸ் வந்து பேஸ்ட்டு செஞ்சுட்டு அதனோட மெஷர்மெண்ட் 280 மெஷர்மெண்ட்லேருந்து -20ன்னு கொடுத்தோம்னா 2 சைடு 10 mm கம்மியாயிரும். அதாவது 260 mmக்கு இன்னொரு பாக்ஸ் வந்துடுங்க. 195 mmக்கு -20ன்னு கொடுத்தோம்னா 175 mm சொல்லிவிட்டு மேலே 10 கீழே 10 கேப் வந்து இன்னொரு பாக்ஸ் வந்துடுங்க. உள்ளடங்கினாப்பில் ஒரு பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம டிசைன் செய்யணுங்க. இது வந்து கல்யாண பத்திரிக்கைங்க. கல்யாண பத்திரிக்கையோட கவரும் அதே மாதிரி தாங்க, சேம் டைப் தான். இதனோட விட்த்து 225, 120. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டுங்க கீபோர்டில் ஒரு ப்ளஸ் அடிச்சுட்டு அந்த பாக்ஸை செலக்ட் செஞ்சு -20, அதாவது இந்த சைஸுக்கு 225 -20 அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வந்துடுங்க. அதேமாதிரி ஹைட்டில் 120 -20ன்னு கொடுத்தோம்னா 100க்கு ஒரு பாக்ஸ் வந்துடுங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம டிசைன் செஞ்சோம்னா அந்த அடிஷ்னல் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வருது பார்த்திங்களா, அதுக்குள்ளே டிசைன் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது ஒரு பில் புக்குங்க, A4 சைஸ் பில் புக்கு. இந்த ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் ஒன்னோட சைஸை நம்ம அளந்துக்கலாங்க. விட்த்து
225 mm, ஹைட்டு 290 mmங்க. விட்த்து ஹைட்டு மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு இதனோட விட்த்து வந்து 190, பிரிண்டிங் ஏரியா 190ங்க. ஹைட்டு வந்து 255. இந்த சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் போட்டுங்க. இதை டிசைன் செஞ்சோம்னா பிரிண்டிங்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. மேலே பைண்டிங்க்கு 2.5 சென்டிமீட்டர் பைண்டிங் ஏரியாங்க. சுற்றி கட்டிங் மார்ஜின், கீழே பாட்டமில் 12.5 mm கேப்புங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கான ஒரு பில் புக்கு கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி செய்யலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு டிசைனும் இதே கான்செப்டில் தான் செய்யணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் தான். உங்களுக்கு வரக்கூடிய டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ஃபினிஷ் செய்கிற மெத்தட், அதாவது பைண்டிங், கட்டிங் அல்லது லேமினேஷன், ஃபாயிலு, பர்பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஒவ்வொரு பிரிண்டிங் ஃபினிஷிங்லேயும் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு டிசைனிங் செய்யும் பொழுதுங்க உங்களோட டிசைனிங், பிரிண்டிங், ஃபினிஷிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. சில டைமில் கஸ்டமைஸ்டான ஆர்டர்ஸில் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து செய்கிறது பெட்டருங்க. நம்மளோட சேனல்லையே ரெகுலர் சைஸஸ்லாம் மென்ஷன் செஞ்சுருக்கேன். 1:8, 1:4, 1:6, 1:10 இந்த மாதிரி சைஸஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடாக டிசைன் செஞ்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கஸ்டமைஸ் சைஸ்னால் இந்த பத்திரிக்கை தான் கஸ்டமைஸ் சைஸாக வருங்க. மேக்ஸிமம் நமக்கு வரக்கூடிய பத்திரிக்கை தான் கஸ்டமைஸ் சைஸாக இருக்கும். அதனால் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து செய்யும்பொழுது தான் பிரிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களோட மீடியாவை மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தட் இது தாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.